26/5/2026 தெரிந்ததும் அறிந்ததும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அரியணையில் அமர்ந்து இன்றுடன் 23 நாட்கள் கடந்துவிட்டன. இன்றும் நாம் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் இன்னும் பலவிதமான செய்தி ஒளிபரப்பிலும் பார்க்கின்ற பொழுது தமிழகத்தில் நடைபெறுகின்ற கற்பழிப்புகள், கொலைகள், போதைக்கு அடிமையாகி அதனால் மக்கள் செய்கின்ற அட்டூழியங்கள் என்பவை இன்னும் அதிகமாகிக் கொண்டே போய்கொண்டிருக்கின்றன. நாம் நமது ஜோசப் விஜய் அவர்கள் நமக்கு தூய ஆட்சியை தருவார், நல்லாட்சியை தருவார், மக்களுடைய வாழ்விலே மலர்ச்சி காணப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தாவேகா என்ற கட்சியின் சின்னமாகிய விசில் சின்னத்திற்கு வாக்களித்து அவரை நாம் வெற்றி பெற செய்தோம். அவருடைய செயல்பாடுகள் இன்னும் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும், உத்வேகத்துடன் இருக்க வேண்டும். போர்க்கால அடிப்படையில் அனைத்தையும் அவர் சரி செய்ய வேண்டும். போர்க்கால அடிப்படை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு இராணுவ ஆட்சியிலே எவ்வாறு மக்கள் கட்டுப்பாட்டில் இருப்பார்களோ, எவ்வாறு அவர்களுடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்களோ, எவ்வாறு குற்றம் புரிபவர்கள் தங்களை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மறைவிடங்களில் மறைந்து விடுவார்களோ, அதுபோல் தமிழகத்தில் குற்றங்கள் செய்பவர்கள், கொலைகள் செய்பவர்கள், கற்பழிப்பு செய்பவர்கள், போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்கின்ற விதத்தில், அவ்வாறான தீய பழக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுகின்ற விதத்தில் ஆட்சியில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். ஆட்சியில் மாற்றம் கொண்டு வர வேண்டுமெனில் காவல்துறை கடுமையாக தண்டிக்க வேண்டும். காவல்துறை யாருக்கும் பாரபட்சமின்றி அனைவரையும் சமமாக அவர்களுடைய குற்றத்திற்கு ஏற்றவாறு தண்டனை கொடுத்து அவர்களை திருத்த வேண்டும். காவல்துறை நினைத்தால்தான் தமிழகத்தில் நடைபெறுகின்ற இப்பேற்பட்ட கொலைகள், கற்பழிப்புகள், போதைக்கு அடிமையாகி செய்கின்ற அட்டூழியங்கள் இவை நிறுத்தப்படும். எனவே காவல்துறை இன்னும் அதிக உத்வேகத்துடன் செயல்படுகின்ற விதத்தில் காவல் அதிகாரிகளை, நல்ல ஞானம் படைத்தவர்களை, திறமை படைத்தவர்களை, தேசத்திற்கு தொண்டு செய்பவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி அவர்கள் மூலமாக நாட்டில் ஏற்படுகின்ற அனைத்து தீமையையும் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். இதற்கு ஜோசப் விஜய் அவர்கள் காவல்துறையிலே எந்தவித பாரபட்சமும் காட்டாமல் நேர்மையாக செயல்படுபவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக நல்லாட்சி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, கல்வித்துறையிலே பல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். அனைத்து ஏழை எளிய மக்கள் கூட, மாணவர்கள் கூட அனைத்து பாடங்களையும் கற்றுணர்ந்து அனைத்து திறமைகளையும் வளர்த்து கொள்ளுகின்ற விதத்தில் அவர்களுடைய திறன் மேன்மை அடைய, அவர்கள் எதிர்காலத்தில் நல்ல தலைவர்களாக விளங்கக்கூடிய விதத்தில் கல்வியில் உள்ள பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இன்னும் மருத்துவத்தில் இன்று பல லஞ்ச லாவணியங்கள், இன்னும் பல
மருத்துவமனைகள் மக்களிடம் உள்ள பணத்தை சுரண்டுவதற்காகவே தேவையற்ற சிகிச்சைகளெல்லாம் தந்து மக்களின் வாழ்வை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கின்ற நிலை மாற்றப்பட வேண்டும். மருத்துவத்துறையிலே அதிக அக்கறை காண வேண்டும். நம்முடைய அரசு மருத்துவமனைகள் உயர்த்தப்பட வேண்டும். அதில் உள்ள மருத்துவர்களுக்கு நல்ல பயிற்சி தரப்பட வேண்டும். அதில் தேவையான மருத்துவ கருவிகள் இருக்கின்றனவா, அவை நல்ல முறையில் செயல்படுகின்றனவா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்து நம்முடைய போக்குவரத்து துறையிலே நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற நிலை மாற்றப்பட நல்லதொரு திட்டங்களை கொண்டு வர வேண்டும். ஏதோ இலவசத்தை கொடுத்து விட்டோம் என்று மட்டும் இருந்து விடாமல் மக்கள் பாதுகாப்புடன் பயணம் செய்ய முடிகின்றதா, அவருடைய பயணம் அவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கின்றதா, அவர்கள் அதில் பயணிக்கின்ற பொழுது எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் பயணிக்கின்றார்களா, மழை காலத்திலே அந்த பயணிக்கின்ற பேருந்துகளுக்குள் சிறியதளவு மழை பெய்து கொண்டிருக்கின்றனவா, ஏறுகின்ற இறங்குகின்ற படிகள் சரியாக இருக்கின்றதா, அமருகின்ற இருக்கைகள் நல்லபடியாக இருக்கின்றதா என்பதையெல்லாம் நல்ல முறையில் கண்காணித்து எளிதான விதத்தில் பயணம் செய்கின்ற விதத்தில், காலம் தாமதமின்றி பயணம் செய்கின்ற விதத்தில், பாதுகாப்பான விதத்தில் பயணம் செய்கின்ற விதத்தில் அந்த பயண பேருந்துகள் அமைக்கப்பட வேண்டும். பேருந்துகள் நிற்கும் பேருந்து நிலையங்கள் சீரமைக்கப்பட வேண்டும். அங்கு கழிப்பிடங்கள் இருக்கின்றனவா, அல்லது முதலுதவி செய்வதற்கு ஏற்ற வசதி இருக்கின்றனவா, மக்களை கண்காணிக்கின்ற கண்காணிப்பு கேமராக்கள் சரிவர அவை வேலை செய்கின்றனவா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். ஏதோ ஆட்சிக்கு வந்துவிட்டோம், ஆட்சியில் அமர்ந்து விட்டோம், நாம் நினைத்ததை சாதித்து விட்டோம் என்று இருந்து விடாமல் எங்களுடைய பணி இனிமேல் தான் துவங்கப் போகின்றது, நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகம் இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு மந்திரிகளும், ஒவ்வொரு எம்எல்ஏக்களும், ஒவ்வொரு ஏரியாவாக இருக்கின்ற தாவேகா தொண்டர்களும் இதற்காக தங்களை அர்ப்பணித்து செயல்பட வேண்டும். ஏதோ நாமும் ஆட்சியாளர்களாக மாறிவிட்டோம், எங்களுடைய நிலை உயர்ந்து விட்டது, நாங்கள் இனி எங்களுடைய வசதி போல் எங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வோம் என்ற எண்ணத்தோடு செயல்படாமல் மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக, இந்த நாட்டின் மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்து நல்ல இதயத்தோடு வாழ்பவர்களாக இந்த தாவேகாவை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் செயல்பட வேண்டும். எனவே மீண்டும் மீண்டும் நான் தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வது, தமிழகத்தில் நிகழக்கூடிய இந்த துயர சம்பவங்கள் இனிமேல் நிகழாமல் இருக்க மிகவும் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் ஞானத்தோடும் செயல்பட வேண்டும். ஏனெனில் நீங்கள் எதிர்த்து நின்று வெற்றி பெற்றவர்கள் சாதாரண பாமரர்கள் அல்ல. அவர்கள் ஏற்கனவே தமிழகத்தை பல வருடங்கள் ஆண்டவர்கள், ஆட்சியாளர்கள். தங்களை எதிர்த்து நின்ற திமுக, அதிமுக, தமாக போன்ற பலரும் ஏற்கனவே நம்முடைய தமிழக சட்டசபைக்குள் வந்து சென்றவர்கள், ஆட்சி செய்தவர்கள், இங்குள்ள அனைத்தையும் அறிந்தவர்கள். இவர்களுடைய தயவில் பலவித சலுகைகள் பெற்றவர்கள், இவருடைய தயவில் பலவித பொறுப்புகளை பெற்றவர்கள், பலவிதத்தில் தங்களுடைய வாழ்வை உயர்த்தியவர்கள் இவர்களுடைய விசுவாசிகளாக இன்றளவும் செயல்படுவதால் உங்களுடைய கடமை அவர்களை விட பல மடங்கு அதிகம். நீங்கள் எதிர்த்து நின்று வெற்றி பெற்ற கட்சிகளோ அல்லது வெற்றி பெற்ற தலைவர்களோ உங்களை எப்படியாவது அரியணையிலிருந்து இறக்கிவிட வேண்டும், உங்கள் கட்சிக்கு அவப்பெயர் தர வேண்டும், உங்களுடைய ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்று தான் கங்கணம் கட்டி கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள். எனவே நீங்கள் ஏமாந்து விடாமல் உங்களுடைய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு அடியும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் தக்க விதத்தில்
மக்களுக்கு சேவை செய்கின்ற விதத்தில் அமைந்திட இறைவனை வேண்டி தங்களிடமும் என்னுடைய இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.